போன கூட்டத்தொடரில் இதை குறித்த ஒரு கவன ஈர்ப்பு தீர்மானத்தை நான் சட்டப்பேரவைக்கு அளித்து அது எல்லா அதிகாரிகளுடைய சுற்றறிக்கைக்கு சென்றிருக்கிறது. இந்த கூட்டத்தொடர் முடிவதற்குள் அது நீங்க எஸ்பி கிளியர் பண்ணுவாரோ, கலெக்டர் கிளியர் பண்ணுவாரோ, டிஆர்ஓ பண்ணுவாரோ, சேர்மன் கமிஷன் பண்ணுவாரோ எனக்கு தெரியாது. இந்த கூட்டத்தொடருக்குள் இங்கே வாழ்கின்ற பல்லாயிரக்கணக்கான என் இஸ்லாமிய உறவுகள் நாளைய தலைமுறைக்கான ஒரு கல்வி போதிக்கின்ற ஒரு இடமாகவும் ஒரு பள்ளிவாசலும் இங்க எல்லாருக்கும் எல்லா உரிமையும் இருக்கு. அதனாலதான் நீங்க போய் இங்க ட்ரம்போட கை கொடுக்குறீங்க. நாங்க இந்தியா மிகப்பெரிய ஒரு ஜனநாயக நாடுன்றீங்க, மாண்பு நிறைந்த நாடுன்றீங்க. அந்த மாண்பு நிறைந்த நாட்டில் ஒரு பள்ளிவாசலை கட்டிக் கொள்வதற்கு என் இஸ்லாமிய உறவுகள் இங்க தலைவரும் செயலாளரும் என்ன பார்க்காத நாட்களே இல்லை, கேட்காத நாட்களே இல்லை. ஏன் இதுல உங்களுக்கு இவ்வளவு காலதாமதம்? எதற்காக நீங்க காலதாமதம் பண்ணி இழுத்தடிக்கிறீங்க? அவங்களுடைய சொந்த இடம், காசு போட்டு வாங்கியிருக்காங்க. அந்த இடத்துல ஒரு பள்ளிவாசலை கட்டுறாங்க, இல்ல ஒரு மதரசா பள்ளியை கட்டுறாங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனை? எவனா ரோட்ல போற நாய், தெருப்பொறிக்கு நாய் ஒரு மனு கொடுத்ததுனாக்கா சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வருமே. வேறுமுறை நான் சொல்லுகிறேன், நான் இந்த பண்ருட்டி தொகுதியில் இருக்கின்ற வரையிலும் எந்த கொம்பனும் இஸ்லாமியர்கள் மீது கை வைத்து விட முடியாது.